119 சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. பாருங்க, எல்லா பருவங்களிலும் அதிக பாவங்களை செய்யக்கூடியதான பருவம் வாலிப பருவம். சொன்னா புரிஞ்சிடவே மாட்டாங்க. தன் கண் கண்டதை அனுபவிக்கணும், தன் காது கேட்டதை அனுபவிக்கணும். இந்த உலகத்துல அந்த ஒரு பருவம் தான் அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய ஒரு பருவம். ஆனா அந்த வாலிப பருவமும் பாவம் செய்யாம ஜீவிக்கிறதுக்கு ஒரே வழி வேதம் தான். அந்த வாலிப பருவமும் பாவம் செய்யாம ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரே ஒரு வழி வேதம் மட்டும்தான். அப்ப வேதம் எவ்வளவு ஆழமான கருத்துக்களையும் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழக்கூடியதான வழிமுறைகளையும் உள்ளடக்கியதா இருக்குன்னு பாருங்க. வாலிபன், மறுபடியும் வாசிங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அப்படியானால் பாவம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியும். அப்படியானால் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே ஒரு மனுஷனால் ஜீவிக்க முடியும். அது எப்படி மட்டும்தான் வேதாகமத்தில் உள்ளதான அந்த வார்த்தைகளை ஏதோ எழுதப்பட்டிருக்கதான ஒரு வார்த்தைகள் என்று எண்ணாமல் அது பரலோகத்தின் புஸ்தகம், அது பரலோக தேவனால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம், அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்றதான அந்த ஒரு விசுவாசத்தோடு அவைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என் வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய என்று நினைத்து கொண்டு அப்படி அதை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை உள் வாங்குவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுத்தமாக. வாலிபன் எதனால மட்டும்தான் தன் வாழ்க்கையை சுத்தமாக்க முடியுமா? வேத வசனத்தை, அந்த வேத வசனத்தில் கூடதான கற்பனைகளை அவன் கருத்தாக கை கொள்ளும் போது. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சுத்தமாக ஜீவிக்க முடியும். எப்படி முடியும்? வேத வசனத்தை ஏதோ மற்ற புஸ்தகங்கள் போன்று எண்ணாமல் அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து அதை நீங்கள் என்ன செய்யணும்? கருத்தாக படிக்க. புரியலைன்னா முழங்கால் என்ன படிங்க, கண்டிப்பாக ஆண்டவங்களை உணர்த்துவார். இரவும் பகலும் தியானிக்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுது. கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் வசனம். இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். இது எல்லாமே உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. இந்த வேதம் உங்க இருதயத்துல பரிபூர்ணமாக வாசமாயிருக்கணுமா? கொஞ்சம் இல்லை, பூரணம், பரிபூரணம். அப்போ இந்த வேத வசனம் ஃபுல்லா உங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்கணுமா? அதுல உள்ள முக்கியமானவைகள் எல்லாமே உங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்கணும், பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஏன் அப்படி பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும்போது ஒரு கவலையில அந்த வார்த்தை சொல்லும், எப்படி? பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். வயதான பருவமா இருக்கும், நான் ஒன்னு இன்னும் தாங்குறேன், தப்பு வைக்கிறேன். அப்போ கவலைகள் மறந்து வாழ்வதற்கும் கலக்கத்தோடு இருக்கும்போது ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், நான் உனக்கு துணை இருக்கிறேன். அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே நம்மளை ஆற்றி தேற்றும். இப்போ எப்படி நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கா? இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறேன். யூன் சைனாவில் வாழ்ந்ததான ஒரு மனுஷன். அவன் வாலிபனாக இருக்கும்போது அங்கே கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் யூன் என்கிறதான இந்த வாலிபனும் அவங்க குடும்பமும் கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிடுறாங்க. இந்த பையனுக்கு தீராத ஒரு தாகம், எப்படியாவது பரலோகத்தின் புஸ்தகத்தை பார்க்கணும், எப்படியாவது பரலோகத்தின் புஸ்தகத்தை தொட்டு பார்க்கணும், எப்படியாவது பரலோகத்தின் புஸ்தகத்தில் என்ன எழுதிருக்குன்னு வாசிக்கணும். அந்த மனுஷன் பைபிள்னு சொல்லவே மாட்டார். பரலோகத்தின் புஸ்தகம் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஒட்டுமொத்த குடும்பம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. இருந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு தெரிய வருது, 6 மைல் தூரத்துக்கு அப்பால ஒரு வீட்டில் உள்ளவங்கிட்ட பரலோகத்தின் புஸ்தகம் இருக்குன்னு. இவனும் இவனுடைய தாயுமா நடந்தே போறாங்க, போய் கதவை தட்டுறாங்க. யார் நீங்க? நாங்க இப்படி கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டவங்க, எங்களுக்கு பரலோகத்தின் புஸ்தகத்தை ஒருக்கா பார்க்கணும் பாருங்க. அந்த மனுஷன் தான் உயிருக்கு பயந்து தன்கிட்ட இருக்கா இல்லையான்னு வரைக்கும் அவர் சொல்லலை. அப்படியா? அது நீங்க பரம தகப்பன்ட்ட, அதாவது தேவனிடத்துல கேளுங்க, கண்டிப்பா தருவாங்கன்னு. இதை அப்படியே நம்பிட்டு அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு பார்க்க முடியலையேன்னு சொல்லி துக்கத்தோட தாயும் மகனும் அப்படியே வராங்க. இந்த யூன் 1 மாசமாட்டு முழங்கால்னு ஜெபிக்கிறார். ஆனா பரலோகத்தின் புஸ்தகம் கிடைக்கவே இல்லை.
தாயை விட்டுட்டு இந்த யூன் திரும்ப 6 மைல் தூரத்துக்கு நடந்தே போயிடுறார். போய் மறுபடியும் தட்டுறார், அழுறாரு அந்த மனுஷனுக்கு முன்னாடி. எனக்கு பரலோகத்தின் புஸ்தகத்தை ஒருக்க காட்டிருங்க, என் பரலோகத்தின் புஸ்தகத்தை ஒருக்க நான் தொட்டு பார்த்துறேன், பரலோகத்தின் புஸ்தகத்தில் என்ன எழுதிருக்குங்கிறத பார்த்துறேன். அந்த மனுஷன் தன் உயிருக்கு பயந்து தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி மறுபடியும் தன் இதயத்தை கல்லாக்கிக்கிட்டு, நீ ஜெபம் பண்ணி கிடைக்கலையா, அப்போ உபவாசம் பண்ணு, நிச்சயமா நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார், அவர் உனக்கு என்ன தருவார், பரலோகத்தின் புஸ்தகத்தை நிச்சயமா உனக்கு தருவாருன்னு சொல்லிட்டார். இந்த மனுஷன் சோர்ந்துட்டார். மனுஷன் இல்லை, வாலிபன், நல்லா சோர்ந்துட்டார். ஆனாலும் அப்படியே நடந்து வரார், துக்கத்தோடு வீட்டுக்கு வரார். 100 நாட்கள் உபவாசம் இருக்கார் அந்த வாலிபன். யூன்கிற வாலிபன் 100 நாள் உபவாசம். அவன் சாப்பிட்டது எல்லாமே கஞ்சி தண்ணியை மட்டும் ஒரு வேளை. அதில் அநேக நாட்கள் மயங்கினது உண்டு. அப்படி மயங்கி இருக்கும்போது ஒரு காட்சியை கண்டான். எப்படி ஒரு தேரியான ஒரு இடத்துல சக்கரம் உள்ள ஒரு வண்டியை, அது உடஞ்ச சக்கர உள்ள ஒரு வண்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் நோக்கி ஒரு தேரியில் தள்ளிட்டு போகிறதாட்டு, எதிர்ச்சியாட்டு நேர் முன்னாடி அதே போல் ஒரு வண்டி, ஆனால் நல்ல வண்டி, அந்த வண்டியில் நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த வண்டி தள்ளிட்டு 3 பேர் வராங்க. வரக்கூடியவங்க இவனை பார்த்துட்டு, இந்த யூனை பார்த்துட்டு, நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். கேட்ட உடனே இவன் அழுதுட்டான், மடமடன்னு அழுதுட்டான். ஏன்னா வறுமையான காலங்கள், சாப்பிட்றதெல்லாம் கஷ்டமான காலங்கள். அப்போ அந்த காலத்தில் என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறது யாருமே கிடையாது, நீங்கள் என்ன கேட்டீங்களேன்னு சொல்லி அந்த யூன் அப்படியே அழுதுட்டான். இதெல்லாம் அவன் காட்சியில், தரிசனத்தில். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கவரில் இருந்து ஒரு பிரெட்டை கொடுக்குறாங்க. இவன் ஆவேசப்பட்டு வாங்கி அதை கடிக்கும்போது அது எப்படி மாறுது, பரலோகத்தின் புஸ்தகமாட்டு, பைபிள் ஆட்டு மாறுது. இந்த காட்சிக்கு பிறகு அப்படி முழிச்சிடறான். அவன் பார்த்த பிறகு என்ன தெரியுது, இது ஒரு காட்சி. இவன் வீட்டில் சொல்கிறான், வீட்டில் தாய் தகப்பன் எல்லாருமே இவனை திட்டுறாங்க. பைபிளுக்கு மேலே உள்ள ஆதங்கத்தினால இவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு. எப்படி இருக்கும் பாருங்க. பைபிளுக்கு மேலே, பரலோகத்தின் புஸ்தகத்துக்கு மேலே உள்ள அந்த ஆதங்கத்துக்குனால இவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு, ஏன்னா சாப்பிடவே மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கதவை தட்ட சவுண்டு கேட்கு. இவன் வீட்டில் பெற்றோர் கூட இருக்கும்போதே சத்தம் போட்டு சொல்லிட்டான், அது பரலோகத்தின் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? அங்கிருந்து பதில் வருது, ஆமான். எல்லாருக்குமே ஷாக். திரும்பவும் கேட்கான், நீங்க பரலோகத்தின் புஸ்தகம் தானே கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆமா. நான் அந்த தரிசனத்தில் கண்ட ஆளு தானே நீங்க? ஆமா. திறந்து காட்டுறாங்க, எந்த நபரை அந்த யூன் பார்த்தானோ அதே நபர் அங்கே வந்திருக்காங்க. எந்த கவரில் இருந்து ஆகாரம் கொடுத்தாங்களோ அதே சோப்பு கவரில் இருந்து எதை கொடுக்குறாங்க, பைபிளை கொடுக்குறாங்க. அது அவருக்குள்ள பைபிள். 3 பேரில் எந்த நபர் எடுத்து கொடுத்தாரோ அது அந்த நபருக்குள்ள பைபிள். அவர் என்ன செய்திருக்காரு, ஒரு இடத்துல ரகசியமாக தோண்டி புதைச்சி வச்சுட்டார். அவருக்கு தேவ செய்தி என்ன, நீ இந்த பைபிளை எடுத்து யூன் என்கிறதான வாலிபனுக்கு கொடு என்று. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து தோண்டி எடுத்து கொண்டு வரதுக்கே அநேக நாட்கள் ஆயிற்று. நீ நினைச்ச மாதிரி கொண்டு வந்துவிட முடியலப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் போனார். அவர் போய் 2வது மாதம் அந்த நபர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு வருது, இரத்த சாட்சியா அவங்க கொல்லப்பட்ட. அப்போ அவங்களுடைய காலங்கள் முடியுது. இந்த வாலிபனுக்கு அந்த வார்த்தைகள் தேவைங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்குறார். இந்த வாலிபன் அதை ரொம்ப ஆசையோடு வாங்கி கொள்கிறான். அதை வாங்கி கொண்டு அவன் படிக்கும்போது தான் அவனுக்கு அது எதுவுமே புரியலை. ஏன்னா அவன் படித்தது வெறும் 3ஆம் கிளாஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் அகராதி வச்சு படித்தான். அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே போல சரியா சொல்ல தெரியலை, ஒட்டுமொத்த பைபிளையும் படிச்சுட்டு படித்த பிறகு என்ன, மத்தேயு அந்த சுவிசேஷம் அந்த ஆகமம் இருக்குது, அது முழுவதையும் ஒரே மாதத்தில் முழுமையாக என்ன செய்தார், ஆளு மனப்பாடம் பண்ணிட்டு. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அப்போஸ் நடவடிக்கைகளை முழுமையாக அந்த மனுஷன் மனப்பாடம் பண்ணிட்டான் வாலிபன். மக்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க எப்படி யூனிடத்தில் பரலோகத்தின் புஸ்தகம் இருக்கு. இதை அறிஞ்ச ஜனங்கள் அவன் ஒரு நாள் எங்கே போகிறான், பக்கத்து கிராமத்துக்கு போகும்போது இந்த யூன் என்ன செய்யுமா, இந்த புஸ்தகத்தை யார்ட்டுமே காட்டாது, தான் உடம்போட சேர்த்து கட்டி வச்சிருக்கோம் உள்ள. ஆனால் யாரை கேட்டாலும் பதிலே சொல்லாது எது இருக்கா இல்லையான்னு. அப்போ அடுத்த ஒரு கிராமத்துக்கு போகும்போது இதை அறிஞ்ச விவசாயிகள் மற்ற ஜனங்கள்லாம் ஏராளமான ஜனங்களை கூடிட்டாங்க. கூடி எங்களுக்கு சுவிசேஷம் அறிவின்னு சொன்னாங்க. யூனுக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிப்பாங்கன்னு தெரியவே செய்யாது. யூன் என்ன செய்தான், அதாவது வயல்களில் நின்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க.
எல்லாருக்கும் முன்னாடியே நின்றுட்டு ஒரு கல்லுக்கு மேலே ஏறி நின்றுட்டு மத்தேயு சுவிசேஷம் 1லேருந்தே சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு இருதயெல்லாம் அழுதுட்டு. அந்த மனுஷனுடைய தன்மையை பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற ஆதங்கத்தை பாருங்க. மக்களுக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியலை, அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியலை, அப்படியே அமைதியாக இருக்கான். மக்களும் அமைதியாக இருக்காங்க. திடீர்னு அவனுக்கு தோணுது, அப்போ நான் மனப்பாடம் பண்ணதையாவது சொல்லுவோம். பைபிள் எடுத்தால் அவனும் செத்தான், அவன் குடும்பமும் சாவும். அப்போ என்ன செய்தான், மத்தேயு முழுவதையுமே முதல்ல இருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் முழுமையாக சொல்கிறான். சொல்லி முடித்த பிறகுமே மக்கள் யாருமே எழும்பி போகலை, எல்லாரும் அப்படியே இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவி. அப்போ இவன் அடுத்து என்ன செய்தான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுமையாக, அதாவது மனப்பாடம் பண்ண அவ்வளோத்தையும் அப்படியே சொன்னான். இந்த மத்தேயு இந்த அப்போஸ்தலர் இது ரெண்டையும் கேட்ட ஜனங்கள்ல 74 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாருங்கள், இங்கே பாக்கியவான்கள் என்று ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாராம்? வாசிக்கிறவர்கள். மற்றவர்கள் வாசிக்கிறதை கேட்கிறவர்கள். ஒருவேளை கையிலே வேதாகமும் இருக்காது, அல்லது கண் பார்வை குறைவாக இருக்கலாம், அல்லது எழுத்தறிவு தெரியாமல் இருக்கலாம். வாசிக்கிறவர்கள், வாசிக்கிறதை கேட்கிறவர்கள். அடுத்தது என்ன? வாசித்து கேட்டு உள்ள இருதயத்திலே வைத்து அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த வேதாகமத்தை, அதாவது எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வேதாகமத்தை யூன் என்கிறதான அந்த வாலிபன் சொந்தமாக்கி கொண்டான் என்பதை யோசிக்க வேண்டும். அவன் அதை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தான்? புத்திசாலியாக இருந்தான். வேதாகமத்தை தானே வெளியிலே கொண்டு போகக்கூடாது, வேதாகமத்தை தானே வெளியிலே மக்களுக்கு கொண்டு போய் வாசிக்கக்கூடாது. வேதாகமத்தையே எனக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன், ஆனால் நான் அதை மக்களுக்கு சொல்லலாமே என்று சொல்லி அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? கையிலே இருக்கக்கூடிய வேதாகமத்தை அப்புறம் வைத்துவிட்டு வேறு புஸ்தகங்களிலே அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தை, தீர்க்க தரிசன வரம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாகவே தீர்க்க தரிசனம். இதில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்துமே தீர்க்க தரிசனம். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும், எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்கும், எந்த ஒரு அவசியமான தேவைக்கும் சரியான ஒரு பதில் இந்த வேதாகமத்தில் இருக்கு. வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது எப்படி? அது அங்கும் இங்குமாய் இருக்கும் என்று. கர்த்தருடைய ஆவியான அதை ஒன்று சேர்க்கிறார் என்று. நமக்கு எதர்ச்சியாக எங்கே அந்த நேரத்தில் இருக்கிறது என்பது தெரியாது, ஆனால் எல்லாமே அதில் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வார்த்தைகளுமே அங்கே இருக்கிறது. அதை வாசிக்கிறவர்களும் வாசிக்கிறதை கேட்கிறவர்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக அதை கை கொள்கிறதான மனுஷனும் பாக்கியவன். அப்படின்னா என் அர்த்தம் என்ன? எந்த ஒரு மனுஷனாலும் வேதாகமத்தை கை கொள்ள முடியும். ஏன் கை கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன்? அது ஒரு மனுஷன் கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமம் கதை புக்கு மாதிரி, நாவல் போல படித்து அதனுடைய சுவையை கொஞ்சம் இன்பமாக எண்ணிக்கொண்டு பிறகு மறப்பதற்காக அல்ல. வேதாகமும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை கை கொள்வதற்காக. ஏன்? நாம் கை கொண்டு நற்சீர் பொருந்துவதற்காக. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். எதற்காக? எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனாக. பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் பிசாசை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான பாவ சேற்றிலே காணப்படுகிற ஒரு மனுஷனை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை பரிசுத்தவானாக தேவனுக்கு முன்பாக நிறுத்த திராணி உள்ள தக்கவாறு உள்ள புஸ்தகம்தான் இந்த பரலோகத்தின் புஸ்தகம்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பாருங்கள், நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சீர்திருந்த வேண்டுமே ஆனால், நான் நல்லாக வேண்டுமே ஆனால் என்ன செய்யுங்க? வேதத்தை படிங்க. எப்படி சீர்திருந்துறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு அவைகள் மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனமும் 17வது வசனமும் வாசிங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க வேதம் என்ன சொல்லுது? சர்வாயுத வர்க்கம், அதாவது யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு மனுஷன் அணிய வேண்டியதான அந்த அணிகலன்கள். இங்கே அதற்கு எதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள்? வேதாகமத்தை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். 17வது வசனத்தை வாசிங்க. இரட்சணியம் எனும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள்? பட்டயம். வாள் என்ன செய்யும்? எதிரிய அவரிடத்தில் இருக்கக்கூடியதான ஆயுதத்தினாலே நம்மளை வெட்டாத வண்ணம், நம்மளை மேற்கொள்ளாத வண்ணம், நம்மளை கொலை செய்யாத வண்ணம், நம்மளை ஜெயிக்க விடாத வண்ணம் இது என்ன செய்யும்? அது மேற்கொண்டு போகும், எதிர்க்கக்கூடியது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்மளை வீழ்த்துவதற்காக ஒரு எதிரி நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அவன் தான் சாத்தான், பிசாசானவன். ஏதேனும் ஒரு விதத்தில் எப்படியாவது வந்து நம்மளை வீழ்த்துவதற்காக பிரயாசப்படக்கூடியவன். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரியக்கூடியவன். அவனை எதிர்த்து ஜெயிக்க வேண்டுமே ஆனால் ஆவியின் பட்டயம் நமக்கு தேவை. அப்ப இப்ப நம்ம கையில இந்த ஆவியின் பட்டயத்தை கொண்டு திரிஞ்சா முடியாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கிடுங்க. நாங்களும் சுமந்து கொண்டு போறோம், எல்லாம் சரிதான். ஆனா ஆவியின் பட்டயத்தை உரையில போட்டு வச்சுட்டு இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதை எடுத்து பயன்படுத்தணும். அதே போன்று இந்த ஆவியின் பட்டயம் உங்களுடைய இருதயத்தில் நிறைந்து இருக்குமே ஆனால் மட்டும்தான் நீங்க எதிரியை ஜெயிக்க முடியும். பட்டயம் உரையில இருக்கும்போது யுத்தத்துக்கு போனீங்கன்னா உங்களை என்ன எளிதாக ஜெயித்து விடுவாங்க. அப்போ அது உங்க கையில இருக்கணும். அதே போலதான் இந்த ஆவியின் பட்டயம் பரிபூர்ணமாக உங்களுக்குள் வாசமா இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயித்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-11 வரையில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, முதல்ல சாத்தா என்ன செய்யறான்? வாங்கி வெட்ட மேற்கொள்ள வரான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? எழுதி இருக்கிறதே. 3 விதத்துல மேற்கொள்ள வருவான். 3 இடத்திலையும் சாத்தானை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிப்பாரு? கல் எடுத்து விரட்டல, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே என்று தான் சொல்லுவார். வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நீ சொல்றபடி மாத்திரம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ முடியாது, அப்போ இல்லாமலும் தேவனுடைய வார்த்தையினாலே வாழ முடியும் என்று சொல்லுவார். அதான் எழுதி இருக்கிறதே. அப்போ வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தா பொய்யான சிந்தனையை தருவான். எப்படி? அப்படி உனக்கு வாழ்க்கை நடந்துரும், இப்படி உனக்கு வாழ்க்கை நடந்துரும். வேதம் சொல்லும் இல்லை, இது பொய். அப்ப என்ன செய்யலாம்? அவன் நேரடியாக உங்களுக்கு முன்பாக கருப்பு வஸ்திரம் போட்டு கையில வாழை வச்சுட்டு வந்து நிற்க மாட்டான். உங்களுக்குள்ளேயே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே இருந்து அவன் என்ன செய்வான்? பொய்யான, கவலைக்குரிய, சோகத்திற்குரிய, வாழ்க்கைக்கு விரத்திக்குரியதான எண்ணங்களை கொண்டு போடுவான். அநேகர் விழ காரணமே தான். நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்படி வருவான், இப்படி வருவான். உங்களுக்குள்ளே இருந்தே உங்களை தீர்த்துட்டு போ. ஏன் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? அவிசுவாசம் இடம் கொடுக்குறீங்க. காரணம் என்ன? அவனுடைய பொய்யான யோசனைகள், ஆலோசனைகள், சிந்தனைகளுக்கு நீங்க எதிர்த்து நிற்க தெரியாதவர்களாக. வேதத்தில் இப்படி அல்லவா சொல்லப்பட்டிருச்சு, போ என்று, அப்பாலே போ என்று சொல்ல உங்களுக்கு திராணி இல்லாதவர்களாக சொல்லக்கூடிய பொய்யான வார்த்தையை நம்பி ஜெபத்தை முதல்ல விடுவீங்க. அப்ப நீங்க செத்தாச்சு, நீங்க விழுந்தாச்சு. இங்க எப்படி ஜெயிக்கிறாரு? வாளை எடுத்து ஜெயிக்கல, எழுதி இருக்கிறதே. 4வது வசனம் மறுபடியும் வாசிங்க.
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க எப்படி ஜெயிக்கிறார், எழுதி இருக்கிறதே. அப்ப நீ சொன்னது பொய், போ. அடுத்தது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க ரெண்டாவது நேரம் எப்படி ஜெயிக்கிறாரு, எழுதி இருக்கிறதே, உன் தேவனை பரிச்சு பார்க்காத, செத்து போவா, பரிச்சை பார்க்காத, அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல. அடுத்தது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். போதும். பாருங்க எப்ப விலகி போனா அவன் பொய்ய போட்டுட்டே இருக்கான், அவன் பொய்யான வார்த்தைகளை போட்டுட்டே இருக்கான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் தேவன், அவருடைய வார்த்தை அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்யறார், அவன் போட ஒவ்வொன்றுக்கும் எதிராக ஒரு வார்த்தையை போட்டே இருக்கார். வேதம் சொல்லுது, அவன் விலகி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்குள்ள வீழ்ச்சி வர காரணம் என்ன தெரியுமா, அவன் இப்படிப்பட்டதான பொய்யான வார்த்தைகளை போடுறான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிற பிரகாரமா உங்களால் என்ன சொல்ல முடியல. அவன் ஜெயித்துட்டு போறான். இதனால்தான் உங்ககிட்ட புலம்புறது, தினந்தோறும் வேதம் படிங்க, தினந்தோறும் வேதம் படிங்க, அதை விசுவாசிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதை திரும்ப திரும்ப ஞாபகத்தில் கொண்டு வாருங்க. காரணம் என்ன, அவன் இனி ஒரு ஆள் ரூபத்தில் வரவே மாட்டான். பொய்யான சிந்தனைகளை ஜெபம் பண்ண விடாத வண்ணம், அவருக்கென்று வாழக்கூடிய இந்த பக்தி வைராக்கியத்தை உங்களிடத்துல எடுப்பதுக்கு விதத்தில் இல்லை ஆராதனைக்கு வர விட மாட்டான். அது தக்கவாறு பல்வேறு விதமான சிந்தனைகளை போடுவோம். அது எல்லாவற்றையும் எப்படி ஜெயிக்கலாம், எழுதி இருக்கிறதே. எனக்கு வேதம் முழுமையும் தெரியும், அந்த வேதாகமத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இல்லை என்ன போல சோதனை உள்ளதான சாட்சிகளும் இருக்காங்க, அவங்க எப்படி ஜெயித்தா என்று தெரியும், நீ போ. அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல, அவன் விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனம் மறுபடியும் இருக்க வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். பாருங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் தெளிவா சொல்லிருக்கு. எப்படி சொல்லிருக்கு, பிசாசை எதிர்த்து நில்லுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், வேதாகமத்தை படிக்க ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. டெய்லி புதிய ஏற்பாடு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் டெய்லி ஒரு அதிகாரம். அடுத்து என்ன செய்யுங்க, அதில் உள்ள கற்பனைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஒரு டைரியில எழுத ஆரம்பிங்க. இந்த கற்பனைகள் உங்களை என்ன செய்யும், இது செய்யாத இது செய்யின்னு சொல்லி உங்களை வழி நடத்தும். இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும், சோர்ந்து இருக்கும் போது நான் உனக்கு துணை இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இது என்ன செய்யும், நம்மளை இன்னும் பலப்படுத்தும். அப்போ ரெண்டு விதத்தில் உங்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஒன்று, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ எல்லா கற்பனைகளும் எழுதப்பட்டு இருக்குமே, ஆனால் அதை மட்டும் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இது இப்படியெல்லாம் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை உணர்த்தும். வாக்குத்தத்தம் என்ன செய்யும், சோர்ந்து இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது, நோயில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது நீங்கள் விசுவாச வீரர்களாக முன்னோக்கி போகிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல கற்பனைக்குரிய காரியங்களை சொல்றேன். 37வது சங்கீதம் 31வது வசனம் வாசிங்க. 37வது சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ கற்பனைகளை நீங்க எழுதணும். அந்த கற்பனைகளை நீங்க என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதம் என் இருதயத்தில் இருக்கு. அது என்ன செய்தான், உங்க நடைகள் ஒன்றுமே பிசகாது. இப்ப என்ன சொல்றோம், விழுந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டே மடையா, நீ இந்த வேதத்தை இருதயத்தில் எழுதி வைத்து அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு பயப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ செவ்வைப்படுத்துவே, ஆனா உன் நடைகள் ஒன்றுமே என்னாகாது, வீழ்ச்சியா இருக்காது. மறுபடியும் வாசிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. 12வது சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க.
கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அதாவது இதை ஏன் மனப்பாடம் பண்ண சொல்றோம்? வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் எப்படி அந்த வெள்ளியை அந்த பொண்ணை 7 தடவை அதை புடமிடுவாங்களோ அதே போன்று இவைகள் எல்லாமே புடமிடப்பட்டவைகள். அதாவது இரக்க குணம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாகவே நீதி மேல் பசிதாகமா இருந்தால் உங்களுக்கு என்ன பரலோகத்தில் அங்கே பங்கு உண்டு. நீங்க சுத்த இருதயம் உள்ளவங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்க தேவனை தரிசிப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. அது யாரா வந்துட்டு போட்டு, அது ஊழியக்காரங்களா இருந்துட்டு போங்க, இல்லைன்னா விசுவாசியா இருந்துட்டு போங்க, உங்க இருதயம் சுத்தமா இருக்குமா நீங்க தேவனை இங்கும் தரிசிக்கலாம். நீங்க தேவனை எங்கேயும் தரிசிக்கலாம், பரலோகத்திலும் தரிசிக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையுமே புடமிடப்பட்டவைகள். அதற்கு எழுதினது பிறகு அதுல சின்ன சின்ன தப்பு இருக்கு, சின்ன சின்ன அப்படி ஒண்ணுமே கிடையாது. அதான் 7 தடவை புடமிடப்பட்ட அதை காட்டிலும் சிறந்தது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த வேதத்தை உங்களுடைய இருதயத்தில் அப்படியே வைத்திருக்கணும். இப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சில ஒற்றுமையை சொல்றேன் பாருங்களேன். லேவியராகமம் 20:26 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பாருங்கள், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபடுவதற்கு முன்பாகவே தேவன் எப்படி தான் இருக்கிறாரு? பரிசுத்தமாக தான் இருக்கிறார். அவர் எதை தான் விரும்புகிறாரு? அப்பொழுதே ஜனங்கள் பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிறார். அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க இதே வசனம் அங்கேயும் உண்டு. அப்போ அந்த சொற்கள் ஒவ்வொன்றுமே புடமிடப்பட்டவைகள், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கற்பனைகள் எல்லாம் எழுதி அதை உங்கள் இருதயத்தில் வைத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், இப்படிலாம் கற்பனை இருக்குது, பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நான் பொய் சொன்னேன்னா உள்ளது உள்ளதாக சொல்லணும், இல்லதை இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு மேலே வந்து அது பாவம் இருக்குது, அப்போ ஏதாவது உண்டா? இப்படி என்ன செய்யணும்? உங்களை நீங்க பார்க்கணும். யாத்திரையாகமம் 20 அதிகாரமோ, அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 5வது 6வது 7வது அதிகாரமோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனைகள் இருக்கும். யாத்திரையாகமம் 20ல் 10 கற்பனை இருக்கு. அது என்ன சொல்லும்? கொலை செய்யாதுன்னு சொல்லும். ஆனா மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் சகோதரனை நீ மூடனேன்னு சொன்னாலும் கூட உனக்கு எப்படி நியாய தீர்ப்பு. உன் சகோதரனை காரணம் இல்லாம நீ கோவப்பட்டீங்கன்னா உனக்கு என்ன நியாய தீர்ப்பு. அங்க கொலை தான், அங்க கொலை தான். இங்க எப்படி வருது? தேவையில்லாம என்ன சொன்னாலும் நியாய தீர்ப்பு. அடுத்து அங்க என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்கள்ல இச்சையோடு நீ பார்த்தாலே நீ பாவம் செய்த அந்த பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த கற்பனைகள் எல்லாம் இருதயத்துல வச்சு என்ன செய்யணும்? அந்த பலன் இல்லையா ஆண்டவர் நோக்கி ஆளணும். இது என்ன? இது கற்பனையின் வரைக்கும் நமக்கு தெரியல, மேலங்கிலையும் வாஸ்தாச்சு, ஆனா ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? ஒவ்வொரு வார்த்தைகளும் 7 தடவை புடமிடப்பட்டவைகள். நியாய தீர்ப்பு நாட்கள்ல ஆண்டவர் இவைகளை எடுத்து வச்சுதான் கேள்வி கேட்பாருங்கிற பயமும் விசுவாசமும் நமக்கு இல்லாததுனால தான் இவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இருக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அப்போ இதுவரைக்கும் நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கலாம், ஆனா இனிமேல் நீங்க கற்பனைகளை கை கொண்டுதான் ஆகணும், இல்லைன்னா நீங்க பொய்யர்கள். அப்ப நான் 2 காரியம் சொன்னேன். 1, இனிமேல நீங்க குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது படிக்கணும். படிக்கும் போதே 2 நோட்டை போட்டுடுங்க. ஒரு நோட்டு வாக்குத்தத்தத்துக்கும், ஒரு நோட்டு எதுக்கு? கற்பனைகளுக்கு. நீ அந்த கற்பனைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் கிறிஸ்துவ சிநேகிக்கிறேன், நான் கிறிஸ்துவ உத்தம சிநேகிதன் எல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்தா நீங்க பொய்யர்கள். நீ கற்பனைன்னா என்னன்னே தெரியாது இருக்க நீங்க எப்படி ஆண்டவரை பின்பற்றுவீங்க? இப்போ இது கற்பனைகள், இது கற்பனை. அந்த கற்பனையை தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அதை கை கொள்ள முடியும். உங்களுக்கு கற்பனைனே என்னன்னு தெரியாதே, அப்போ எப்படி நீங்கள் கை கொள்ளுவீங்க? அப்போ உங்களில் எத்தனை பேர் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை யதார்த்தமாக சிநேகிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாயமாலம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் பொய்யர்கள். யார் பொய்யர்களாம்? கற்பனைகளை கை கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும் பொய்யான மனுஷன், பொய் வேடமிடக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? இன்னையிலிருந்து வேதம் படிக்க ஆரம்பிங்க.
அந்த வேதத்தில் உள்ள கற்பனைகளை எழுதிக்கிடுங்க. அதை கை கொள்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிரயாசப்படுங்க. அடுத்து என்ன? வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இங்க என்ன வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தர் உன் நம்பிக்கையா இருப்பார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ சறுக்கல் வரும்னே தெரியாது. ஒரு ஆளை நம்புவோம், ஏமாத்தி விட்டுருவாங்க. ஒரு காரியத்தில் ரொம்ப நம்பிக்கையா இருப்போம், வீழ்ச்சி வந்து போகும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் உன் நம்பிக்கையா இருப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில மனுஷனை காட்டிலும் அதிகமான நம்பிக்கை கர்த்தரிடத்திலே வைத்து, கர்த்தருக்கு பயந்து, தீமையான எல்லாவற்றையும் விட்டு விலகி, அவருக்கு சித்தம் எதுவோ அதையே உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் மட்டும்தான் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் வந்து காப்பார். வித்தியாசம் புரியுதா? உங்க நம்பிக்கை ஃபுல்லா இனி ஒரு மனுஷன் மேல, உங்க நம்பிக்கை ஃபுல்லா உலகத்துக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 4 பேரை பிரியப்படுத்துறது, கால் சிக்கும் போது வந்து காப்பார், காக்கவே மாட்டார். எப்பந்தான் உங்களை வந்து காப்பார்? அவர் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கும். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து. 21ஆம் வசனம் முதல் வாசிங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெஞ்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் காப்பார். உண்மையிலே நீதிமானுக்கு ஒரு கேடும் வரார். எவ்வளவோ நெருக்கடி துன்பங்கள் அநேகம் என்று இருந்தாலும் கூட கைவிட மாட்டார். அப்போ காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்? மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள்றது. அப்ப இந்த சுவிசேஷத்துல, இந்த உபதேசத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்றோம்? நல்ல ஆலோசனை தரும். இந்த வேதாகமத்தில் என்ன இருக்கு? மெய்யான ஞானம் இருக்கு. இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது அதுல நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதை நீங்க காத்துக்கொள்ளணும். இதை காத்துக்கொண்டு உங்களுடைய ஜீவியம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் கடைசி தேவன் காப்பார். 23ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? என் கால் இடராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலேயும் கீழே உள்ள வசனங்களை படிக்க மாட்டோம். அப்போ வாக்கு தத்தங்கள் எல்லாருக்குமே இருக்கு. 24, 25 வசனங்களை வாசித்துங்க. நீ படுக்கும் போது பயப்படாமல் இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். பாருங்க, அருமையான வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஆனா அதோடு கூட என்ன இருக்கு? மெய் ஞானத்தை காத்துக்கிடணும், நல்ல ஆலோசனையை காத்துக்கிடணும். நம்ம என்ன, வாக்குத்தத்தம் மட்டும் எனக்கு அப்படியே நிறைவேறணும். ஆனா என் வாழ்க்கை துன்மார்க்கனுக்கு கொஞ்சம் குறைஞ்ச எல்லா மாதிரி கெட்ட பாவ வாழ்க்கையா இருக்கும், கிடைக்காது. இந்த வாக்கு தத்தங்களை ஏன் நீங்க நம்பணும், ஏன் விசுவாசிக்கணும்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரோமர்கள் நிருபம் 9 அதிகாரம் 33ஆவது வசனம் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும் போது அவர் நிச்சயமாக உன்னை காப்பார் என்று. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரிடத்திலே விசுவாசமா இருக்கிற மனுஷனை தேவன் நிச்சயமாக காப்பார், அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. மார்க் 11:24 நீங்க வாசிப்பீங்களான்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்கிறத பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு வந்து அடிக்கடி படித்து ஞாபகப்படுத்தும் போது, ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும்போது உடனே கிடைக்காட்டாலும், இது 7 தடவை புடமிட்டப்பட்ட வார்த்தைகள். அப்ப நிச்சயமாகவே இது பொய்யா இருக்காது. இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நிச்சயமாக நான் கேட்கிற எனக்கு கிடைக்குங்கிறதான விசுவாசம் உங்களுக்கு தரும். அதான் வாக்கு தத்தங்கள் மிகவும் பிரயோஜனமானவை என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பாருங்கள், இது எல்லாமே வாக்கு தத்தங்கள். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் எதற்கு நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்றேன்? சோறு வரும், ரொம்ப சோறு வரும். ஆனா அந்த நேரம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில பொய் கிடையாது, வள்ளியோ புள்ளியோ மாறாது. நிச்சயமா இன்னைக்கு இல்லை நாளைக்கு எனக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படியான ஆசீர்வாதம் உண்டு. காரணம் என்ன? நான் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுறேனேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் தேறுதல் உண்டாகும். இப்போ அநேகர் சொல்றது என்ன? ஒண்ணுமே எனக்கு ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3, 4, 19 வசனம் வாசிங்க.
அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது புல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். விதைக்கிறோம், விதைக்கக்கூடிய விதைகள் எங்க இருக்கு? பாதையில கிடக்கு. ஆகாயத்து பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு. 19 வசனம் மறுபடியும் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது புல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அப்போ அறிவில குறைஞ்சவங்க நீங்க இல்ல. ஏன் அறிவில குறைஞ்சன்னு அர்த்தம் என்ன? எதுவுமே ஞாபகத்தில் நிக்காது. ஆனா மற்றபடி நீங்க ஒரு சீரியல் பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை பாக்குறீங்க, மறக்குதா? மறக்கவே இல்லை. அப்ப ஏன் இது மட்டும் உங்களுக்கு முடியல? உணர்வு இல்லை, அதை கருத்தா கேட்கல, அதை அப்படியே கை கொண்டு நான் ஜீவிக்கணுங்கிறதான மனநிலையோட கேட்கல. ஆனா மூளையில் ஏதாவது குறவு உண்டா? மூளையில குறவு இல்லை. மூளை எல்லாம் ஒரே மூளை. யூடியூபுக்கு எந்த மூளையை பயன்படுத்துறீங்களோ அதே மூளை தான் சுவிசேஷம் கேட்கறதுக்கும் வேதத்தை கேட்கறதுக்கும். ஆனா யூடியூப்ல பார்க்கும்போது எப்படி இருப்போம்? ஒரு மனமா இருப்போம். அதான் அதுல உள்ள எந்த ஒரு காரியமும் எனக்கு மறக்கல. அப்ப நீங்க யோசிங்க, நான் சுவிசேஷம் கேட்கும் போது, நான் வேத வசனத்தை படிக்கும் போது ஏன் எனக்கு புரியல? ஒரே ஒரு காரணம் தான், உணர்வில்லாமல் நீங்கள் இருக்கும்போது. அதுக்கு பிறகு பொல்லாங்கன் வந்து எடுத்துட்டு போறான். எப்ப எடுத்துட்டு போறான்? இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இதயத்துல இருக்கும். ஆனா போய் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி இந்த வசனங்களை திரும்பி பார்த்து அது கொத்து நான் என்ன சொன்னேங்கிறத நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா பதியவே பதியாது. அது எடுக்கவே முடியாது, பதிஞ்சிரும், அப்படியே பதிஞ்சிரும். ஆனா அந்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இதை பற்றின உணர்வு இருக்காது. உலக கவலைகள் இருக்கும். வயசான பெம்பிள்ளைங்களுக்கும் இல்லை ஆம்பளைங்களுக்கு என்ன கவலை இருக்கும்? உலகத்தை குறித்த கவலை இருக்கும். நாளைக்கு என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன காரியம் இருக்கும். அப்போ அதுதான் இவ்வளோ உபதேசம் கேட்ட பிறகும் அதுதான் உங்களுக்கு பெருசா இருக்கும்போது பொல்லாங்க என்ன செய்வான்? இதை எடுத்துட்டு போயிடும். வாலிப பிள்ளைங்களுக்குள்ள எப்படி இந்த வசனம் தங்காம எடுத்துட்டு போறான்னு சொன்னேன். பெரியவங்களாக உங்களுக்குள்ள வந்து எப்படி பொல்லாங்க எடுத்துட்டு போறான்? இதை நீங்க கேட்கறது உள்ள இருக்கதான் செய்யும். ஆனா நம்மளே என்ன செய்ய மாட்டோம்? இதை மறுபடியும் நம்ம சிந்தைக்கு கொண்டு வந்து அதன்படி வாழணும்னு சொல்லி பிரயாசப்பட மாட்டோம். நம்ம கவலைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? உலக கவலைகளா இருக்கும். நாளைக்கு என்னென்ன காரியம் செய்யணும், என்னென்ன காரியம் செய்யணும். அப்போ அந்த சிந்தனையை உங்களுக்குள்ள கொண்டு வந்து இதை எடுத்துட்டு போயிடும். 119 சங்கீதம் 113 வசனம் வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்போ வீண் சிந்தனை உங்களுக்குள்ள வறுமையானா பொல்லாங்கன் என்ன செய்யறான்? அந்த வீண் சிந்தனை மூலம் தான் என்ன செய்யறான்? இந்த உபதேசங்கள் அப்படியே எடுத்துட்டு போறான். வாலிப பிராயங்களுக்குள்ள வேற நல்ல இன்பமான சிந்தனைகள் இருக்கும், பெரியவர்களுக்குள்ள கவலைக்குரிய சிந்தனைகள் இருக்கும். எல்லாமே வீண் சிந்தனை தான். அதை உள்ளத்துக்கு போட்டு என்ன செய்வான்? அப்படியே எடுத்துட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு ஞானம் வேணும், எது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனம். அப்போ அதை என்ன செய்யணும்? வீட்டுக்கு போன பிறகும் அந்த வேதத்தையும் சுவிசேஷத்தையும் நீங்கள் என்ன ஒப்பிட்டு தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வீண் சிந்தனை என்ன செய்ய முடியாது, உள்ள வராது. இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இல்லாமல் ஆகி போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதாவது இந்த வசனத்தை எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. மறுபடியும் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். ஒரு மனுஷன் சொல்ல முடியாது என்கிட்ட பலனே கிடையாது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கதான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இதோட கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? பலன் இல்லாமல் தேவன் எந்த ஒரு மனுஷனுக்கும் வேதாகமத்தை கொடுக்கல. ஏன் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த வேதாகமத்தின் படியே உங்களுடைய வாழ்க்கை அமையத்தக்கவாறு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கொஞ்சமாவது பலன் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். அப்போ வேதத்தின்படி வாழ முடியாதவன்னு உங்களுக்கு எந்த பலனுமே இல்லாமல் இருக்கும்போது வேதத்தை தருவாரா? தரமாட்டார். வேதம் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க என்ன சொல்லப்பட்டது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அப்படி அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் கொஞ்சம் பலனாவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேதாகமத்தில் உள்ள எல்லாவற்றையும் கை கொண்டு செய்வதற்கு தேவன் பலனை தந்திருக்கிறார்.
மறுபடியும் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. பாருங்கள், கொஞ்சம் பலன் எதுக்கு? சண்டை போடுறதில்லை. கொஞ்சம் பலன் வாயை அடக்கிட்டு இருக்கிறதுக்கு. சொற்களின் மிகுதி பாவம்னு சொல்லப்பட்டிருக்கா. அப்போ அந்த கொஞ்சம் பலத்தில் புத்தி வந்து என்ன செய்யணும்? என் வாய் போனா பேசும். அப்போ அந்த இடம் போகாதுங்க, மாறி போங்க. கொஞ்சம் பலன் இருக்கு. நம்ம என்ன மோதிட்டு தான் வந்து சொல்லுவோம், கீழே விழுந்துட்டேன். விவரம் கொஞ்சம் பலன் எல்லா தீமையும் விட்டு விலகுவதற்கு, கொஞ்சம் பலன் எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகுவதற்கு தேவன் நமக்கு கொஞ்சம் பலன் தந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அந்த கொஞ்சம் பலனை எதுக்கு பயன்படுத்துறா? என் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்றதுக்கு. நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? கரெக்டா தீமையான காரியங்கள் செய்கிறதுக்கு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வார்த்தைகளை நீர் மறுதலியாமல். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் அப்படின்னு அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உனக்கு தடையே கிடையாது. ஏன்? நீ பரிசுத்தமா வாழ்றதுக்குன்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் பலன் தந்திருக்கேன். அந்த கொஞ்சம் பலத்தை நீ ஞானமாக யூஸ் பண்ணி எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிஞ்சு நீ என்ன செய்யறா? ஒரு இடம் சரியில்லையா போக மாட்டான், ஆள் சரியில்லையா தொடர்பு வைக்க மாட்டான், அந்த இடம் போனால் பாவம் செய்வோமா போக மாட்டான். அப்படி அந்த கொஞ்சம் பலத்தை ஞானமாக யூஸ் பண்ணதால உனக்கு முன்னாடி நான் தடை போட மாட்டேன், உனக்கு பரலோக ராஜ்யம். இப்போ நீங்கள் உங்களே யோசிங்க, இனி உங்களுக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. காலம் கடைசி, பரிசுத்தமாக ஒவ்வொரு மனுஷால வாழ முடியும். இன்னைக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேதாமத்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்.